வணக்கம் நேர்களே, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா 2026 ஜனவரி மாத பலன்கள். வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும், நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 4 மாத கிரகங்கள் இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அடுத்து செகண்ட் 15 டேஸ்க்கு, அதாவது ஜனவரி 15க்கு மேல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்திற்கான அந்த கர்மஸ்தானத்திற்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் பயணிக்க போகுது. இதுதான் இந்த மாதத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 4 கிரகங்கள். வருட கிரகங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் 11ஆம் இடமான காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள். இந்த மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது. எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் பாக்யஸ்தானத்துல இருந்து அடுத்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி, தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழில் வாய்ப்புகள்னால நிறைய லாபங்கள், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது. எல்லா ராசி என்பவர்களுக்கும் கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும். இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த 6லயும் 8லயும் எந்த கிரகங்களும் கிடையாது. அதனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த 2026 கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது. அதை பத்தி தான் இப்போ டீட்டெயில்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி என்பர்கள் இந்த வருடம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள்ல கொஞ்சம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்களையும் அவமானங்கள், ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு துன்பங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அவர்களால ஒரு நிம்மதியாக கூட முடியாது. அப்படி சிரிச்சுட்டாங்க, மன மகிழ்ச்சியா இருந்துட்டாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பங்கள் அந்த மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். ஏண்டா நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்படின்ற அளவுக்கு அந்த பிரச்சனைகளினுடைய தீவிரம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகலாம் இருந்திருக்கு. கடந்த 2 மாதங்கள்ல இந்த ரிஷப ராசி என்பர்கள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு உண்டான சில முயற்சிகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ரிஷபராசி என்பர்கள் யாரெல்லாம் மாணவ பருவங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் வைஸ் இருக்கக்கூடியவர்களும் அவர்களுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்து அதுல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரியான சில வாய்ப்புகளை நோக்கி நகலக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும். கடந்த 2 மாதங்கள்ல நிறைய இளம் வயதினருக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும். அதாவது எந்த விதமான ஒரு காரணமுமே இல்லாம வேலையிலிருந்து உங்களை தூக்கி இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய 8ஆம் இடத்துல அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதிரியாக இருந்ததுனால 2 மாதங்கள்ல இந்த டிசம்பரோட நீங்க ஆகஸ்ட் வரைக்கும் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த செப்டம்பர்ல இருந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். அதுல இருந்து ஒரு 2 மாசம் நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்து அந்த டிசம்பரோட உங்களை வேலையை விட்டு தூக்குவதற்கு உண்டான எல்லா அமைப்புகளுமே தயாராக இருந்திருக்கும். இது எல்லாமே ஒன்று சேர நடக்கும் போது இந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அப்புறமா கட்டிக்கலாம்னு கொண்டு வந்த அந்த இஎம்ஐ பிரச்சனைகளும் அதிகரிக்கும். அடுத்து கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் அதிகரிச்சிருக்கும். இதனால உங்களுக்கு அந்த 2026 தொடக்கத்துல எப்படி இருக்க போதோ, நமக்கு என்ன மாதிரியான ஒரு லைஃப் அமைய போகுதோ அப்படின்ற மாதிரியாக சில சந்தேகங்களும்
சந்தேகங்களும் ஒரு விதமான ஒரு பயங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். பட் என்ன எப்படி இருந்தாலும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்தாலும் இந்த 2026 துவக்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. எல்லா கவலைகளையும் மறந்து குடும்பத்தோட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்போட இருந்து உங்களுடைய துன்பத்தை மறக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கும். டில் 2026 அந்த ஜனவரி 15th வரைக்கும் உங்களுக்கு அந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு உத்தரவாதம், ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாம தான் இருப்பீங்க. நமக்கு எப்போ வேலை கிடைக்க போதோ, இன்னும் 6 மாசத்துக்கு நம்ம சங்கடம் தான் பட போறோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாம தான் அந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருப்பீங்க. ஆஃப்டர் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு சின்னதா ஒரு ஓப்பன், அதாவது வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஒரு 4 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜனவரி மாதமே உங்களுக்கு ஒரு 2 இன்டர்வியூல சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் அதன் மூலமாக ஒரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல பயணிச்சதுனால கரெக்டா உங்களுக்கு வருமானத்தை கட் பண்ணியிருக்கும். தேவையில்லாத கடன் பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களுடைய உறவினர்கள் கிட்ட அவமானப்பட்டு அந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியாகலாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த 2 மாதங்கள்ல எதிர்பாராத துன்பங்கள் வந்திருந்தாலும் கூட இந்த ஜனவரி மாதத்துல இருந்து அதெல்லாமே உங்களுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது மார்ச்சுக்குள்ள ஒரு நல்ல வேலையை நீங்க அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து குடும்பம் சம்பந்தமாக அஷ்டமாதிபதியே அங்க உங்களுடைய குடும்பஸ்தானத்துல வக்ரமாக இருக்கிறார். அதனால குடும்பத்துல இருக்கிறவங்க எப்போதுமே உங்க பேச்சை கேட்காம நீங்க செய்யக்கூடிய ஒரு சில முடிவுகளுக்கு ஆப்போசிட்டா செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் கடந்த ஒரு 3 மாதங்களாக என்ன நல்லா நம்ம என்னதான் முடிவெடுத்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அதை கேட்காம அவர்கள் தவறான பாதையில பயணிச்சு அதுல இருந்து சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. இதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் அவர்களினுடைய பர்சனல் ஒர்க்ல இருந்து அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட சில வேலைகள்ல தலையிட்டு அதனால சில ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களினுடைய சம்பந்தப்பட்ட அந்த கடன்களை கூட அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ இல்ல உங்களுடைய தாய் தந்தையரினுடைய கடனோ இந்த மாதிரியாக உங்களுக்கு தேவையில்லாத கடனில் நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இப்படி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் சில பிரச்சனைகளையும் அடுத்த செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. தொழில் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 10ல ராகு பகவான் இருக்கிறதுனால இவர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில தேவையில்லாத வழக்குகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தெரியாத நபர்கள்னால அந்த தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் வருவதற்கும் உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் அதுல பொறாமைப்படுவதற்கும் உண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த 10ல இருக்கக்கூடிய ஒரு ராகு பகவான் சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். பட் தொழில் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள்லாம் நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில் ஒரு நல்ல அளவுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லாம ஓரளவுக்கு தொழில் ரன் ஆயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த 2026 ஒரு ஆரம்பத்துல ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலோடு துவங்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்களிலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்கள். ஏன்னா பெண்கள், ரிஷபராசி பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியாமலே இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் டிசிஷன் எடுத்து அந்த இடத்துல எல்லாமே தவறான முடிவை சந்தித்த பெண்கள் இந்த கால நேரம் இந்த 2026 ஜனவரி ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து சில தடுமாற்றங்களை அடைவதற்கும் உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. என்னதான் நீங்க நல்ல ஒரு போல்டா சில டிசிஷன் எடுத்தாலும் அதுல குற்றம் குறை கண்டு அதுல ஒரு உங்களை அவமானப்படுத்தின
பண்ணதுனால இப்போ உங்களால ஒரு முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இந்த மாதிரியான சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும். அப்படி இருக்கும்போது அந்த தொழிலை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத உங்களுடைய சுய ஜாதகம் தான் சொல்ல போகுது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.